கொலோசையர் நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபக்கினை வரும். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல பரலோக தகப்பனே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரங்க தாவே. இந்த நேரத்திலும் உடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, அடியானை மறைப்பீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் விதைக்கப்படட்டும், அவைகள் எங்களுக்குள் பலன் கொடுக்கட்டும், நீர் விரும்புகிற மாற்றங்கள் எங்களுக்குள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பேசுவீராக, இடைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொலோசையர் நிருபம் 3வது அதிகாரத்தில் இந்த முதல் 6 வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த வேத பகுதியில் வேதம் அதில் முக்கியமாக அந்த முதல் 2 வசனங்களில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவைகளை எவைகளை தேட வேண்டும் அப்படின்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்படின்னா முதலாவது நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் அப்படின்னு வேதம் நம்மளை பார்த்து சொல்லும்போது, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிறோம். அதே கொலோசையர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்களே. ஞானஸ்நானம் பண்ணப்படும் பொழுது, ஞானஸ்நானம் கொடுக்கப்படும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்களாக இருக்கிறோம். தண்ணீரில் நீரில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது, அவர் தண்ணீரில் மூழ்கும் பொழுது அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவராக இருக்கிறார். பழைய வாழ்க்கைக்கு, பாவ வாழ்க்கைக்கு, அடிமைத்தனத்தின் வாழ்க்கைக்கு கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறவராக இருக்கிறார். அப்படி மரித்த அந்த மனிதன் திரும்ப எழும்ப பண்ணும் பொழுது அவருக்குள்ள இந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் விசுவாசம் இருக்குமானால் அவர் கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிற நபராக இருக்கிறார். ஞானஸ்நானம் என்பது ஒரு வெளிப்படையான செயலாக இருந்தாலும் அதற்கான அந்த ஞானார்த்தமான அர்த்தத்தை, சத்தியத்தை அறிந்து அது எடுக்கும் பொழுது, அதாவது கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்துவை தேவன் தம்முடைய வல்லமையின்படி உயிர்ப்பித்தார், அது தேவனுடைய செயல் என்கிற விசுவாசத்தோடு ஒரு தேவ பிள்ளை தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று எழும்பும் பொழுது, மூழ்கும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்து எழும்பும்போது, அந்த விசுவாசத்தோடு எழும்பும்போது, சும்மா கடமைக்கு இல்லை, கடமைக்காக அப்படி ஞானஸ்நானம் எடுத்து எழும்பும் போதல்ல, கிறிஸ்துவை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார், அவருடைய வல்லமையின்படி எழுப்பினார், அவருடைய செயல் அது தேவனுடைய செயல் என்ற விசுவாசத்தோடு ஒரு பிள்ளை ஞானஸ்நானம் பற்றி எழும்பும்போது வசனம் சொல்லுது, அந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள் மரித்து கிறிஸ்துவோடு கூட எழும்புகிறதாக இருக்குது. அப்போ அந்த பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ள மரித்து, கிறிஸ்துவோடு மரித்து, கிறிஸ்துவோடு எழும்புகிற தேவ பிள்ளையாக இருக்குது. அப்படி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள். அப்படி ஞானஸ்தானம் பெற்றவங்க தான் யாரு? கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள். அப்போ நம்ம முதல்ல நம்மளை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். இங்கே எத்தனை பேர் நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம்? அப்படின்னா நாம் அந்த விசுவாசத்தோடு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவோடு மரித்து கிறிஸ்துவோடு எழும்பினவர்களாகவும் இருக்கிறார். அப்படின்னா இந்த விசுவாசத்தோடு ஞானஸ்தானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கிறிஸ்துவோடு கூட எழும்பினவர்கள். சொல்லுங்க,
கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டவர்கள், எழும்பினவர்கள். ஆமென். அப்படி கிறிஸ்துவோடு கூட நாம் எழும்பினது உண்டானால் நாம் எவைகளை தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்படின்னா அந்த இடம் எது? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடம் எது? பரலோகம். எங்க இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக தம்முடைய பரலோக மகிமை விட்டு மனிதனாக, மனுஷ சாயலாக இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்தார். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இந்த உலகத்தில் அவருக்கு நியமிக்கப்பட்ட எல்லாவற்றையும் கடந்து வந்தார். இறுதியிலே பாடுகள் பட்டு சிலுவை சுமந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து அவர் மரித்தவராக 3 நாட்கள் கல்லறையில் அவர் இருந்து பின்பு வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய செயலின்படி, தேவனுடைய வல்லமையுள்ள செயலின்படி கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போ இயேசு உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்தவர் தம்மை உயிருள்ளவராக தம்முடையவர்களுக்கு 40 நாளளவும் காண்பித்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கும் தம்மை சேர்ந்தவர்களுக்கும் தாம் உயிரோடு இருக்கிறவராக 40 நாட்கள் அளவும் தன்னை காண்பித்தவர். பின்பு அந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் பரமேறி சென்றதை நாம் பார்க்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் பரமேறி சென்றார். இன்றைக்கு பிதாவுடைய வலது பாரிசத்தில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஸோ அப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. இப்போ கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னா வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? கர்த்தருக்குள் ஞானஸ்தானம் பெற்று உயிரோடு எழும்ப பண்ணியிருக்கிற அல்லது எழுப்பப்பட்டிருக்கிற நம்மை ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நம்மோடு கூட சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள், நீங்கள் பரலோகத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அந்த 2வது வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவைகளை அல்ல. சொல்லுங்க, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பரலோகத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். இந்த 2வது வசனம் தமிழில் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் பூமியில் உள்ளவைகள் அல்ல பரலோகத்தில் உள்ளவைகளை தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேட வேண்டியவைகள், நாட வேண்டியவைகள் இந்த உலகத்துக்கு உண்டானவைகள் அல்ல, இந்த பூமிக்கு உண்டானவைகள் அல்ல, பரலோகத்துக்கு உண்டானவைகளை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்படி மேலானவைகளை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம இதிலிருந்து தான், இந்த குறிப்பிலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் நமக்கு சொல்லுவாங்க, பழைய நம்ம ஸ்கூலில் கூட பாடத்தில் கூட இருக்கும், என்னென்னா ஒரு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்வாங்க. அதாவது இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ என்ன செய், செல்வத்தை தேடு, பணத்தை தேடு, செல்வத்தை தேடு, பொண்ணை தேடு, பொருளை தேடு. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, இப்போவும் ட்ராவல் பண்ணுறாங்க, அப்போவும் நிறைய படகுல அந்த மாதிரிலாம் பிரயாணம் பட்டு லைஃப்பெல்லாம் ரிஸ்க் பண்ணியெல்லாம் நிறைய ட்ராவல் பண்ணி செல்வங்களை தேடுவார்கள். அது இந்த உலகத்திற்கான காரியம், உலகத்துக்கான உலக மக்களுக்கான காரியம். ஆனால் எப்படியாவது நீ ட்ராவல் பண்ணி எப்படியாவது போய் இந்த கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரிக்கு போய் அங்கே போய் இங்கே போய் சம்பாரித்து பொருளை தேடு, செல்வத்தை தேடு, பொண்ணை தேடு, புகழை தேடு, இப்படி இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்களை தேடு என்று உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற, முக்கியமாக ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்துவோடு எழுந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு உண்டானவைகளை அல்ல, கீழானவைகளை அல்ல, பூமிக்கு உண்டானவைகளை அல்ல, பரலோகத்துக்கு உண்டானவைகளை, மேலானவைகளை, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ளும்படிக்கு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அப்போது முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அங்கிருந்து
அவர்களுடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தை எட்டுகிறது. இப்போ கர்த்தர் அவர் சொல்கிறார், அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் படுகிற கஷ்டங்களை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு மனதிறங்குகிறார். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மோசையை எழுப்பி மோசையின் மூலமாக இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படி தேவன் சித்தமாக இருக்கிறார். மோசையை அனுப்புகிறார். மோசை போய் பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களை செய்து கடைசியில் செங்கடலை பிளந்து பார்வோனையும் அவனுடைய சேனையும் அந்த செங்கடலுக்குள்ளாக கவிழ்த்து போட்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அப்படி ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும் பொழுது அவங்க செங்கடலை கடந்து வெளியில் வராங்க. அப்போ அதுக்கப்புறம் வனாந்திர பாதையில் அவங்க நடக்கிறாங்க. கடைசியில் அவங்க கானான் தேசத்துக்கு போக வேண்டும். இந்த சம்பவம், இந்த காரியம் வேதத்தில் பல முறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது 4-5 புஸ்தகங்களில் விலாவரியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமத்திலிருந்து ஒவ்வொரு புஸ்தகம், லேவியராகமோ, என்னாகமோ, உபாகமோ, இன்னும் சொல்லப்போனால் யோசுவாவின் புஸ்தகம் வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் நியாயாதிபதிகளில் கூட சில குறிப்புகள் இருக்கும். இந்த சம்பவங்கள் விலாவரியாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்கிற ஆண்டவரை அதோடு கூட நிறுத்தாமல் திரும்ப திரும்ப இதை சொல்லிகிட்டே இருக்கிறார். சங்கீதத்தில் குறைஞ்சது 3 அல்லது 4 முறை இந்த காரியங்கள் இதை குறித்து கர்த்தர் சொல்கிறார். இந்த பிரயாணத்தை குறித்து இந்த காரியத்தை சொல்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் சொல்கிறார். இப்போ திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லும்போது இந்த சம்பவத்திலிருந்து, இந்த வரலாற்றிலிருந்து அல்லது இந்த பிரயாணத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் படித்து புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல பாடம் இருக்கிறது. அதை நாம் முதலாவது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்து கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பாருங்கள், இந்த சம்பவம் யாத்ராகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த சம்பவம் திரும்பவும் 1 கொரிந்தியர் 10 பவுல் எழுதியிருக்கிறார். அப்போ இதுக்குள்ளே நமக்கு படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் இருக்குது, அதை படிப்போம். இப்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்துக்கு கீழாக கடந்து வந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்தார்கள், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இந்த 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் மோசைக்குள்ளாக மேகத்தின் கீழும் சமுத்திரத்துக்குள்ளாகவும் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள் என்று ஞானார்த்தமாக சொல்லுகிறது. பைபிளில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். அப்படி நடக்கும்போது அதுக்குள்ள ஒரு சில அர்த்தங்களை கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். அதுக்கு பின்னாடி இருக்கிற ஞானார்த்தமான ஆவிக்குரிய அர்த்தங்கள். இப்போது பழைய ஏற்பாட்டில் யாருங்க ஞானஸ்தானம் எடுத்தா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா ஞானஸ்தானம் என்பது முதல்ல மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் தான் பைபிளே வருது. அப்போ இவர் நம்ம யோவான் ஸ்நானகர் ஞானஸ்நானம் கொடுத்துட்ருப்பார். எல்லாரும் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுப்பார். அதுதான் பைபிளில் ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லப்படுற முதலாவது சம்பவம். ஆனால் பவுல் எழுதுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 14ஆம் அதிகாரத்தில் செங்கடல் வழியாக கடந்து வந்த பொழுது மோசைக்குள்ளாக ஞானார்த்தமாக அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அதோட நிறுத்தல அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை பருகினார்கள் என்று அவங்க சாப்பிட்ட அந்த மன்னாவையும் அவர்கள் குடித்த அந்த கன்மலையின் தண்ணீரையும் திருவிருந்து பந்திக்கு ஞானார்த்தமாக ஒப்பிட்டு பவுல் எழுதுகிறார். அப்போ எப்படி நாம் ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்படி அவர்களும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். நாம் எப்படி இன்றைக்கு திருவிருந்து பந்தியில் பங்கு பெறுகிறோமோ அப்படியே அவர்களும் திருவிருந்து பந்தியில் ஞானார்த்தமாக அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையும் அவங்களுடைய அந்த கானான் பிரயாணத்தையும் ஒப்பிட்டு பவுல் எழுதுகிறார். இதில் நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மை போல ஞானஸ்தானம் பெற்றார்கள், நம்மை போல திருவிருந்து பந்தியில் பங்கு பெற்றார்கள், நம்மை போல அவர்கள் இந்த காரியங்களை ஞானார்த்தமாக பங்கு பெற்றார்கள். பங்கு பெற்ற அநேகர், அதில் 5ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களில் அநேகரில் பேரில் கர்த்தர் பிரியமாக இல்லை, ஆதலால் அவங்க என்ன செய்யல, வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்போ இதில் அந்த சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். அவர்களை ஆண்டவராகிய கர்த்தர்
கானான் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார். இதுல எகிப்து அவங்களுடைய துவக்கம். எகிப்து தான் அவங்களுடைய ஆர்ஜின். எகிப்தில் தான் அவங்க இருந்தாங்க. 430 வருஷத்துக்கு மேலாக எகிப்தில் அவர்கள் இருந்தவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அவங்கள கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். ஸோ அவங்களுடைய ஆர்ஜின் எகிப்து, அவங்களுடைய டெஸ்டினேஷன், அவங்க போய் சேருகிற இடம் கானான் தேசம். இதுக்கு நடுவில் அவங்க வாழ்க்கையில் இந்த வனாந்திர பாதை இருந்தது. இந்த வனாந்திர பாதை என்பது அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம் இல்லை. அவங்க எகிப்தில் இருந்தாங்க. அங்கேருந்து தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. அது ஆர்ஜின், அது துவக்கம். கானான் தேசம் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தது. அவங்கள கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கினதே கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்காகத்தான். கர்த்தர் அவங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினதே எதுக்கு தான்? கானான் தேசத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான். வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிவதற்காக அல்ல. ஸோ எகிப்து இருக்கிறது, கானான் தேசம் இருக்கிறது, வனாந்திரம் இருக்கிறது. எகிப்தில் இருந்தவர்கள் கானான் தேசத்துக்கு போகிறார்கள். இந்த வனாந்திரம் என்பது ஒரு பிரயாணம், நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு இடம். இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் ஆஃப் ட்ராவல், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஜேர்னி. அவர்கள் பிரயாணம் பண்ணுகிற ஒரு இடம் தான் இந்த வனாந்திரம். அவ்வளோதான் அந்த வனாந்திரத்தினுடைய காரியம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பழைய பாவ வாழ்விலிருந்து, அடிமைத்தனத்தின் வாழ்விலிருந்து, ஒருவேளை கிறிஸ்துவை அறியாத இருளின் வாழ்விலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். அது நமக்கு எகிப்து, நம்முடைய எகிப்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எகிப்து இருக்கும். ஒரு சிலருக்கு பயங்கரமான பிசாசின் பிடியாக இருக்கும், ஒரு சிலருக்கு பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், ஒரு சிலருக்கு அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாக இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எகிப்து ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். நீங்கள் கிறிஸ்துவோட கூட எழுந்ததுண்டானால்னு சொல்றது மாதிரி நீங்கள் கர்த்தரோடு கூட நீங்கள் எழும்ப பண்ணியிருக்கிற கர்த்தர் உங்களை எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு திருவிருந்து பந்தியிலே பங்கு பெறுகிற நாம் அத்தனை பேரும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆமேன். எகிப்திலிருந்து எதற்காக விடுதலையாக்கப்பட்டோம் என்றால், பரம கானான் ஆகிய பரலோகத்துக்காக நாம் விடுதலையாக்கப்பட்டோம். ஆமேன். நாம் எதற்காக எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம் அப்படின்னா, பரம கானான் ஆகிய பரலோகத்துக்காக நாம் விடுதலையாக்கப்பட்டோமே ஒழிய வனாந்திரத்துக்காக, இந்த உலகத்துக்காக நாம் விடுதலையாக்கப்படவில்லை. நாமும் எகிப்தில் இருந்தோம். தேவன் நமக்கும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி பரம கானானை கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்களோ, நீங்களும் நானும் எகிப்தில் இருந்தோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசம் வாக்களிக்கப்பட்டதோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் நித்திய ஜீவன் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி அவங்க வாழ்க்கையில வனாந்தரம் என்கிற ஒரு பாதை இருந்ததோ, அதில் அவர்கள் பிரயாணப்பட வேண்டியிருந்ததோ, அதே போலத்தான் இந்த உலகம் என்பது நாம் பிரயாணப்படுகிற ஒரு வனாந்தரமாக இருக்கிறது. நீங்கள் பழைய நல்ல கர்த்தருடைய பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலகம் வனாந்தரம் என்பது திரும்ப திரும்ப பாடியிருப்பாங்க. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடு கூட இருப்பார். வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வேளையில் நேசரின் சத்தம் என்னை தேற்றும். இப்படி பல பழைய பாடல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வனாந்திரம் என்று எழுதி பாடுவாங்க. அதுதான் உண்மை. இந்த உலகம் என்பது நம்மை எகிப்திலிருந்து நாம் பரலோகத்துக்கு போவதற்கு நடுவில் இருக்கிற ஒரு வனாந்திர பயண பகுதி தான் இந்த உலகமே வழிய இந்த உலகத்துக்காக நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் அத்தனை பேரும் பரலோகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள். நான் இன்னும் சொல்லுவேன், தேவன் நம்மை ரட்சித்தது, தேவன் நம்மை அழைத்தது, நம்ம சொல்றோம்ல, தாயின் கருவிலை உருவாக முன்பாகவே கர்த்தர் என்னை முன்குறித்தார், என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார், என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அத்தனையும் எதற்காக? நீ இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அல்ல, நிச்சயமாக உங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காகவே தேவன் உங்களை ரட்சித்தார். பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்தார். இன்னும் சொல்லுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே, even before the creation of everything that exists in this world, தேவன் எல்லா சிருஷ்டிப்புக்கு முன்பாக இந்த சிருஷ்டிப்பின் காரணமே மனிதன் என்கிற ஒரு காரியத்தை தேவன் இந்த உலகத்தில் சிருஷ்டித்ததே அவனை பரலோகத்தில் அவனை நிரப்புவதற்காகத்தான். உங்களை கர்த்தர் படைச்சதே பரலோகத்தை நிரப்புவதற்காகத்தான். ஆனால் இந்த பரலோக நோக்கம், இந்த பரலோக ஃபோக்கஸ், இந்த பரலோக உணர்வு, இந்த நான் பரலோகத்துக்காக படைக்கப்பட்டவன் என்கிற உணர்வும் எண்ணமும் இல்லாதபடிக்கு இன்றைக்கு பிசாசானவன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் அந்த பார்வையவே, அந்த நோக்கத்தையே, அந்த உணர்வையே எடுத்துவிட்டான். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் உலகத்துக்கு உண்டானவைகளை அல்ல,
உலகத்துக்கு அடுத்தவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, பரலோகத்துக்கு உண்டானவைகளை தேடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்துக்கு உண்டானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியவைகளை அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். இதை விளக்கும்படிக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஊழியர் விதமாக இந்த காரியத்தை சொன்னாங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல தேசங்களுக்கு போய் வேலை செய்து சம்பாதிப்பாங்க. அமெரிக்க தேசத்துக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் கனடாவுக்கெலாம் போகிறாங்க, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இங்கிலாந்து தேசத்துக்கெலாம் போகிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் போவாங்க, மிடில் ஈஸ்ட், சவுதி அரேபியா, துபாய், யூஏஇ, அப்புறம் பஹ்ரைன், அந்த மாதிரி நிறைய தேசங்கள் உண்டு. இப்போ அமெரிக்கா மாதிரி தேசத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பொதுவாக அங்கே போனவுடனே கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அங்கே அவங்க கரெக்டாக இருக்கும்போது அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. சிட்டிசன்ஷிப், க்ரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க, ஆதார் கார்டு மாதிரி. அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க. தே வில் பி கிவன் த இது சிட்டிசன்ஷிப். இப்போ சில தேசங்களில் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. சிங்கப்பூர் போன்ற தேசங்களில் பிஆர்னு சொல்லுவாங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இந்த கல்ஃப் தேசத்தில் மாத்திரம் ஒன்றும் கொடுக்க மாட்டான். சவுதி, துபாய், பஹ்ரைன், இந்த மாதிரி தேசங்களில் நீங்கள் போகலாம், வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுக்கு குடியுரிமை கிடையாது. அந்த ஊரில் உங்கள் பேரில் நீங்கள் ஒன்றுமே வாங்க முடியாது, ஒரு வீடு வாங்க முடியாது, நீங்கள் இருக்கலாம் முடியாது, வேலை செய்கிற வரைக்கும் இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பொட்டி கட்டிட்டு கிளம்பி வந்துடணும். அப்போ ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னார், இப்போ இந்த மாதிரி இப்போ அமெரிக்கா மாதிரி போகிற தேசத்துக்கு போகிறவங்களாம் போய் அங்கே போய் செட்டில் ஆகிடுவான், அங்கே போய் வீடு வாங்கி எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க. ஆனால் இந்த தேசத்துக்கு, இந்த சவுதி மாதிரி இடத்துக்கு போகிறவங்கலாம் அங்கே ஒன்றுமே ஒழுங்காக வாங்க முடியாது முதல்ல. ரெண்டாவது, வாங்க முடிகிறது கூட இவன் ஒழுங்காக வாங்க மாட்டான். அங்கே வாங்க முடிகிற பொருட்களை கூட இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கேருந்து சம்பாரித்து அவங்க நினைவெல்லாம் எங்கே தான் இருக்குன்னா இங்கே தான் இருக்கும். நான் என்ன செய்கிறேன், சவுதியில் வேலை செய்கிறேன், மதுரையில் வீடு கட்டுறேன்னுவாங்க. நான் சவுதியில் வேலை செய்கிறேன், திருச்சியில் வீடு கட்டுறேன்னுவாங்க. நான் பஹ்ரைனில் வேலை செய்கிறேன், தஞ்சாவூரில் வீடு கட்டுறேன் அப்படின்வாங்க. அவங்க நினைவெல்லாம் எங்கே தான் இருக்குமானா அவங்க நேட்டிவ் பிளேஸ், அவங்க சொந்த ஊர் மேலே தான் இருக்கும். அதுபோல தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்தில் நாம் அந்நியரும் பரதேசியுமாக இருக்கிறோம் என்கிற உணர்வோடு கூட நாம் சேர்க்கிறது, நாம் தேடுவதெல்லாம் பரலோகத்துக்கு அடுத்தது, நம்முடைய சொந்த வீடாகிய, நம்முடைய சொந்த தேசமாகிய, நம்முடைய சொந்த இடமாகிய பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் சொல்கிறாரு, நீங்கள் பரலோகத்தில் உள்ளவைகளை தேடுங்கள், பரலோகத்துக்கு அடுத்தவைகளை தேடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடமாகிய பரலோகத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, பூமிக்குரியவைகளை அல்ல. லிவ் வித் தட் கான்சியஸ்னஸ். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு, அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சியோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழுங்க. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, வேலை செய்யுங்க, பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஊழியம் செய்யுங்க, தொழில் செய்யுங்க. ஆனால் நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்கிற உணர்வோடு வாழுங்கள். இந்த பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலும் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். அடுத்து 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, நான் சொன்ன மாதிரி படிங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, வேறு தேசத்துக்கு போங்க, வியாபாரம் பண்ணுங்க, தொழில் செய்யுங்க, சம்பாதிங்க, ஓகே ஃபைன். பட் பேசுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு, உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் வாழுங்க. ஆனால் நீங்கள் வாழுகிற நாட்களில் ஒரு உணர்வோடு வாழுங்கள், ஒரு எச்சரிப்போடு வாழுங்கள், ஒரு காஷனோடு வாழுங்க. என்னன்னா, நான் பேசுகிற, நான் செய்கிற, நான் செயல்படுகிற, நான் யோசிக்கிற எல்லாவற்றையும் குறித்து ஒரு நாள் நான் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக நியாயத்தில் நான் நிறுத்தப்படுவேன் என்பதை மாத்திரம் நினைத்து கொண்டு வாழ வேண்டும். நான் என்ன வேணாலும் செய்யட்டும், வேலை செய்கிறேன், செய்யுங்க. 4 பேர் என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் நான் நல்லவனாக இருக்கிறேங்க, சரி சோத்திரம், நீ நல்லவனாக இரு. 4 பேர் உன்னை பற்றி தப்பாக பேசிட்டோம், ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்,
ஒரு நாள் வரும், நீ தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அவர் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய நோக்கங்களையும் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் அவர் கொண்டு வந்து நியாயத்தில் நிறுத்துவார். அதை தாண்டி தான் நீ பரலோகத்துக்கு போகணும். அவர்கிட்ட நீ நியாயம் சொல்லிட்டு தான் நீ பரலோகத்துக்கு போகணும். இப்போ இன்னைக்கு மனுஷங்கிட்ட 1000 நியாயம் சொல்லலாம். நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கலாம், சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லாமல் இருக்கலாம், நான் அப்படி தப்பாவே நினைக்கலன்னு சொல்லிட்டு நீ தப்பாவே நினைக்கலாம், எல்லாம் செய்யலாம், மனிதனுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் you will have to stand before the God of heaven, பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். அவர் அத்தனையும் உனக்கு நியாயத்தில் கொண்டு வருவார். அப்பொழுது நீ அவருக்கு முன்பாக பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு தகுதியுள்ளவனாக வாழ வேண்டும் என்கிற உணர்வோடு எச்சரிப்போடு இந்த உலகத்தில் நீ வாழ கற்றுக்கொள். என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, பட் everything will be brought before God. தேவனுக்கு முன்பாக அத்தனையும் வரும். அன்றைக்கு அவரிடத்தில் நியாயம் சொல்வதற்கு நீ ஆயத்தமாக இருந்து கொள். அவரிடத்தில் நீ அவருக்கு முன்பாக தகுதியுள்ளவனாக நிற்கும்படி நீ கற்றுக்கொள். அதைத்தான் நான் இந்த ஆவியானவர் இந்த குறிப்புகளில் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நீ என்ன வேணாலும் செய், உன் இருதயம் சொல்றபடி நீ இரு, ஓகே, செய், சம்பாரி, ஓடு, எல்லாம் செய். பட் உன்னுடைய பேச்சுகளும் உன்னுடைய நடக்கைகளும் உன்னுடைய செயல்களும் ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக வரும். Everything will be brought before the God of heaven. பரலோக தேவனுக்கு முன்பாக எல்லாம் வரும். உன்னுடைய பேச்சு வரும், உன்னுடைய சிந்தனைகள் வரும், உன்னுடைய செயல்கள் வரும். அன்னைக்கு நான் அவனை விட நல்லவன் நீ சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப சூப்பர். அதான் ஒரு பிரசங்கர் எப்படியா சொன்னார், யார் பரலோகத்துக்கு போவேன்னு கேட்டால் நமக்கு தெரியாது, நீ பரலோகத்துக்கு போவேன்னு கேட்டால் நமக்கு தெரியாது, ஆனால் யார் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு கேட்டால் நம்ம சொல்லுவோம். அவங்க போக மாட்டாங்க பாஸ்டர், ஆண்டவரே அவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள். இதை இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பேசணும்னா, இந்த நிறைய டினாமினேஷன் இருக்குது. சிபிஎம், சிஎஸ்ஐ, ஏஜி, ஏசிஏ, பென்டிகாஸ்டல், ஐபிஏ, எம்பிஏ, இப்படி எல்லாம் இருக்குது. இந்த எல்லா ஏவும் மேலே போய் நிற்கும்போது இல்லை ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, இவன் போக மாட்டான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்படி சொல்கிறது பொதுவாக மற்றவங்களை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நம்ம புரிந்து கொள்வதற்கு அந்த சிபிஎம்மில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா ₹1 பரலோகத்துக்கு போக மாட்டான், ஏசிஏ போக மாட்டான், ஏஜி போக மாட்டான், சிபிஏ பென்டிகாஸ்டல் போக மாட்டான், எம்பிஏ போக மாட்டான், ஐபிசி போக மாட்டான், ஐபிஏ போக மாட்டான், ₹1 போக மாட்டான், நாங்கள் மட்டும்தான் போவோம், நாங்கள் தான் அந்த 1,44,000 பேர் அப்படின்வான். சரி, சோத்திரம். அப்படி நீங்கள் ஏஜியில் போய் கேட்டிங்கன்னா, ஏசியில் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த சிஎஸ்ஐலாம் போக மாட்டாங்க ஐயா, சிஎஸ்ஐலாம் போக மாட்டாங்க அப்படின்வாங்க. சரி, சிஎஸ்ஐயில் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் பரலோகம் போவீங்களா அப்படின்னா, இல்லை இந்த கேத்தலிக்ஸ்லாம் போக மாட்டாங்க, கேத்தலிக்ஸ்லாம் போக மாட்டாங்க, நீங்கள் போவீங்களா? இல்லை கேத்தலிக்ஸ் போக மாட்டாங்க. இப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்டையாக போய் கேட்டிங்கன்னா அவன் போக மாட்டான், இவன் போக மாட்டான். இன்னும் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்மால் இவர் நியாயம் தீர்ப்பார். வசனம் சொல்லுது, பிதாவாகிய ஆண்டவர் மனுஷனை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை இயேசுக்கிட்ட மட்டும் தான் கொடுத்துருக்கிறாராம். அதிகாரம் முழுவதும் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரா? அதை போய் பிடுங்குறாங்க. இயேசுவே உங்கள் அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருங்க, நியாயம் தீர்க்கிற வேலையை சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்றான். ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் போக மாட்டான். என் சர்ச்சில் என் பக்கத்தில் ஒருத்தி உட்கார்றாளே, அவள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போக மாட்டான். அவள் வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த பையன் ஒருத்தர் இருக்கிறானே, முடிய கோணையாக வெட்டிட்டு தெரிவானே, அவன்லாம் பரலோகத்துக்கு சொல்லுங்க போகவே மாட்டான். டேய் நீ போவியா? இல்லை, அவன் போக மாட்டான். இப்போ நம்ம யாரெல்லாம் போக மாட்டோம்னு தியானம் தீர்த்துறோம். நான் இது எதையுமே நான் சொல்லலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிபிஎம் போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, சிஎஸ்ஐ போக மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. யார் வேணாலும் போகட்டும், எனக்கு மட்டும் ஒரு இடத்த கொடுத்துருங்கன்னு நான் கேட்குறேன். யார் வேணாலும் போங்க, போகாமல் இருங்க, இருக்கிற வரைக்கும் எல்லாரும் போங்க போங்கன்னு நான் சொல்லுவேன். என் நேரம் வந்த உடனே எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதுன்னு நான் ஓடிடுவேன். அதுக்கு மேலெல்லாம் நமக்கு பொது நலம்லாம் இல்லை. இவனை கூட்டிகிட்டு போவோம், அவனை இருக்கிற வரைக்கும் போங்கடா போங்கடான்னு சொல்லுவோம். உருப்பிட்டா போங்க, அவருக்கு முன்னாடி நிற்கணும் பாருங்கள், எல்லாம் சொல்லுவோம். வசனத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம டைம் வந்துருச்சுன்னா, சோத்திரம் ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு இடம் கொடுத்துருங்க ஆண்டவரே, அப்படி கடைசி சீட்லையாவது கொடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஓடி போய் உள்ளே உட்காந்துக்கிறேனே தவிர, அன்னைக்கு எவன் போகிறான் எவன் போக மாட்டான்னு நான் பார்க்கவே மாட்டேன். என்னென்னா நம்ம ஃபேமிலி கூட அங்கே வருதான்னு நம்ம பார்க்க முடியாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிக்கிறபடியால் அவரை போலவே நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சில நேரம் ஆறுதல் சொல்லுவோம்ல, பரலோகத்தில் நாம் நம்முடைய ஆயாவை பார்ப்போம், அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குமா. ஆனாலும் ஒரு பொய்யான ஆறுதல்.
அதெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன எல்லாரும் சொல்லும்போது நம்மளும் அமைதியாக இருந்துக்கிறது. ஏன்னா அங்கே போய் சாவு வீட்டில் போய் நீங்களாம் அவன் ஆயாவை பார்க்க மாட்டான்னா அழுகுறோம், இன்னும் கொஞ்சம் அழுவான். சரி போடா, அழுதுட்டு போ அப்படின்னு விட்டுறது. அப்போது நம்ம யாரையும் பார்க்க முடியாது, யார் வந்தாங்க வரலன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் ஜோம் பண்ணுங்க. இங்கே பூமியில் இருக்கும் வரைக்கும் எங்கள் ஆயா ரட்சிக்கப்படணும், எங்கள் தாத்தா ரட்சிக்கப்படணும், எங்கள் சொந்தக்காரன் ரட்சிக்கப்படணும், என் ரட்சிக்கப்படாத பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும்னு ஜோம் பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வந்தானா வரலையான்னு பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே, அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் அவரை போலவோ இருப்போம் என்று யோவான் நிருபத்தில் யோவான் எழுதுகிறார். அதனால் அவரை நம்ம போய் யாரையும் அங்கே பார்க்க போகிறதில்ல. அதனால் யார் வரமாட்டான்றதில் நம்மால் ரொம்ப சுறுசுறுப்பு, உஷாரு. அவன் வரமாட்டான், ஏன்னா அவன் ஞானஸ்தானம் சரியாக எடுக்கலை, அவன் உபதேசம் சரியாக இல்லை, இப்போ அவன் இது பண்ணுறான் இது பண்ணுறான்னு சொன்னதெல்லாம் நம்ம கொஞ்சம் டிசைன் மாற்றி நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். அவன் மற்றவன் பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறான் அதனால பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்கிறதெல்லாம் நம்ம ஆட்கள் கொஞ்சம் என்ன செய்கிறான், டிசைன் மாற்றி பண்ணுறான். சரி, அதெல்லாம் வேணாம், நமக்கு விஷயத்துக்கு வருவோம். ஸோ அடுத்தவன் பரலோகத்துக்கு போவானா, இவன் போவானா, அவன் போவானா, அந்த டினாமினேஷன் போகுமா, இந்த சர்ச்சுக்கு போகுமான்னு நான் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் பேசி முடிச்சிரு. ஆனால் கடைசியில் நீ எல்லாவற்றுக்காகவும் இயேசுவுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நியாயத்தில் கர்த்தர் உன்னை நிறுத்துவார். அந்த டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் நீ நியாயமாக வாழ கற்றுக்கொள்ளும். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக 2 சத்தம் கேட்குமா, 2 ஆர்டர் தான், அது 2க்கு நடுவில் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மக்கிட்ட நீ உருப்படிவே மாட்டியானா நம்மளால் அது 2க்கும் நடுவில் ஒரு கதை சொல்லுவான். அது மாதிரிலாம் அங்கே இல்லை. 2 ஆன்சர் தான். ஒன்று, நல்லது உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனை எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அந்த கர்த்தர் உன்னுடைய காரியங்களை நியாயத்தில் கொண்டு வரும் பொழுது நீ கர்த்தருக்கு முன்பாக நியாயமுள்ளவனாக காணப்படுவாய் என்றால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்வார், கர்த்தருடைய என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னுவார். இல்லைன்னா 2வது இன்னொரு சத்தம் இருக்குது, அக்கிரம செய்கைக்காரனே அகன்று போ, இவனை பிடித்த அழுகையும் பற்கடிப்பும் நிறைந்த அந்த அக்கினியும் கந்தகம் எளிகிற இடத்துல இவனை தூக்கி போடுங்க. 2 ஜட்ஜ்மெண்ட் தான். இது 2க்கும் நடுவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அதுதான் இப்போ நமக்கு வயிற்று வலி, அதுதான் நமக்கு இப்போ பிரச்சனை. அதை விட்டுட்டு அவன் போவான் இவன் போவான், இவன் போக மாட்டான் அவன் போக மாட்டான், அவன் போக மாட்டான் அவன் போக மாட்டா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீ போறியா இல்லையான்னு பாரு. கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்துக்கு அடுத்தவைகளை தேடுங்கள். ஆமென். மேலானவைகளை தேடுங்கள். உலகத்தில் நீ வாழும்போது நாங்கள் போய் சேருன்ற அந்த ஒரு அக்கறையோடு, அந்த ஒரு எச்சரிப்போடு, அந்த காஷனோடு இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகம் என்பது ஒரு வனாந்தர பயணம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரம் இருந்தது. எகிப்துக்கும் கானான் தேசத்துக்கும் நடுவில் வனாந்தரம் இருந்தது. அந்த வனாந்தரம் ஒரு முக்கியமான காரியமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் ஆஃப் ஜேர்னி, இட்ஸ் ஜஸ்ட் அ பாத் ஆஃப் ஜேர்னி. அவர்கள் பிரயாணப்படுகிற ஒரு பாதை தான் அந்த வனாந்தரம். ஆனால் அந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்துத்தான் அவங்க கானான் தேசத்துக்குள் போவதும் போகாததும் நிர்ணயிக்கப்பட்டது. வனாந்தர பாதையில் கீழ்ப்படியாமல் போனவர்கள் வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். வனாந்தர பாதையில் கீழ்ப்படிந்தவர்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். வனாந்தர பாதையில் விசுவாசித்தவர்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள். வனாந்தர பாதையில் அவிசுவாசிகளாய் இருந்தவர்கள் வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். அதே போலத்தான் இந்த உலகத்தில் நமக்கு எகிப்து இருக்கிறது, பரலோகம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் நமக்கு முக்கியம் இல்லை, இந்த உலகம் நமக்கு மேன்மை இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் நாம் பரலோகத்துக்கு போகிறோமா இல்லையா என்பதை நிர்ணயிக்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. உலகத்தில் நம்ம பெருசாக எதையும் சேர்த்து வைக்க வேண்டியதும் இல்லை. இந்த பிரயாணத்தில் போகும்போது நமக்கு தேவையானதை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எனக்கு ஒரு சாதாரண பஸ்ஸில் போனால் கூட அவருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறான், சார் தண்ணி குடிங்க போகிறதுக்கு தேவைப்படும். ஒரு ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு வேளை ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறான், காலையிலக்கு மத்தியானத்துக்கு கொடுக்குறான். போய் சாப்பிட்டு போ சார், டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து வாங்கிருக்கீங்க சாப்பிடுங்க. பிரயாணத்தில் தேவையானது எல்லாம் அவன் பார்த்து கொள்ளுவான். நீங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போட்டு ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அவன் வேலைக்கு சாப்பாடு கொடுப்பான், இன்னும் நல்ல சாப்பாடாக கொடுப்பான். நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பிரயாணத்தில், இந்த உலக வனாந்தர பிரயாணத்தில் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் அவரே அதிகமாய் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ எதையும் இந்த பிரயாணத்தில் எதையும் நீ தேட வேண்டியதில்லை. நீ தேட வேண்டியதெல்லாம் நான் அங்கே போய் சேர வேண்டும் என்பதற்காகவே எல்லாவற்றையும் நீ தேட வேண்டும். நான் பரலோகத்துக்கு எப்படி போய் சேருவேன்ற அந்த காரியத்தோடு, அந்த நோக்கத்தோடு, அந்த எச்சரிப்போடு, அதற்கு நான் எதை தேட வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எச்சரிப்போடு தான் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டுமே ஒழிய, இந்த வனாந்தர பிரயாணத்தில் உனக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் மிகுதியாய் கொடுக்கிறார்.
பரலோகத்தில் உள்ளவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வாழ வேண்டும், நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்ன செஞ்சாலும், என்ன யோசித்தாலும், என்ன பேசினாலும் இதெல்லாம் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவாரே, எல்லாமே வந்துடுமே. சில நேரம்லாம் சில ஆட்களுக்கு வாய் பேசிச்சுன்னா, வாய் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இஷ்டத்துக்கு பேசிடுவான். அதை சொல்லுவாங்க, நாக்கில் நரம்பு இல்லாதவன் அப்படின்வான். என்ன பேசுகிறோம், சென்ஸ்ஃபுல்லாக பேசுகிறோமா, யோசித்து பேசுகிறோமா, பேசி விடு அப்படின்னு சொல்லுவான், பேசிடுவான். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் நியாயத்தில் வரும், இதெல்லாம் ஒரு நாள் நியாயத்துக்கு வரும். என்ன செய்கிறது, யோசிக்காமல் செய்வான். அதாவது சில பேர் யோசிச்சுட்டு செய்வான், சில பேர் செஞ்சுட்டு யோசிப்பான். என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு செய்கிறவனும் இருக்கிறான், செஞ்சுட்டு ஐயோ இப்படி செஞ்சுட்டோமேன்னு யோசிக்கிறவனும் இருக்கிறான். இது எல்லாமே நியாயத்தில் வரும். உன்னுடைய சிந்தனைகள், நோக்கங்கள், பேச்சுகள், வார்த்தைகள், செயல்கள், எவ்ரிதிங் வில் கம் பிஃபோர் தி லார்ட். எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் நீ நியாயமுள்ளவனாக, நீதியுள்ளவனாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது தான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ளவர்களாக வாழுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஒரு காரியத்தை, ஒரு சின்ன ஒரு காரியத்தை நாம் தியானித்து முடிக்க போகிறோம். 73ஆம் சங்கீதம் 23, 24, 25 வசனங்களை வாசிப்போம். ஆனாலும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலும் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. இப்போ இந்த 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது இது ஒரு மனுஷன் சங்கீதமாக பாடி வைத்திருக்கிறார். இதில் என்ன ஒரு மேன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 வசனங்களை அவன் சொல்லும்போது he is full of confidence, ஒரு முழு உறுதிப்பாடோடு சொல்கிறான். என்ன உறுதிப்பாடுனா, நான் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவேன் என்கிற உறுதிப்பாடோடு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு 3 காரியத்தை அவன் சொல்லுகிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமென். He is saying this with full of confidence that I will definitely go to heaven. நான் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவேன் என்கிற ஒரு உறுதிப்பாடோடு இந்த 3 காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்? நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன், என் வலக்கரத்தை பிடித்து நீர் தாங்குகிறீர். உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டும் நிச்சயமாக பரலோகத்துக்கு போவேன் என்று நம்பிக்கையோடு இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிற மனுஷனுடைய தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஸ்டேட்மெண்ட். இது உண்மையாக சரியாக இருக்கிறதுனால தான் கர்த்தராகிய ஆண்டவர், ஆவியானவர் இதை பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார். பைபிளில் நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் ஆவியானவருடைய அனுமதியோடு தான். வேத வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் தான் அதை எழுதி வச்சிருக்கிறார். பைபிளில் ஒரு காரியத்தை இதை கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா இது எவ்வளோ உண்மையும் சத்தியமாக இருக்கும். ஆமென். இப்போ நம்ம சொல்லலாம், நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறேன், இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், பகலெல்லாம் உபவாசிக்கிறேன், நம்ம சொல்லிக்கலாம். அது ஆனால் மூஞ்ச பார்த்தா தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அது அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஆள் ஜெபிக்குதா ஜெபிக்கலையா, கர்த்தரை தேடுதா இல்லையா அப்படின்றது மூஞ்ச பார்த்து சொல்லிடலாம். ஆனால் அது சொல்லும், நான் இரவெல்லாம் ஜெபித்தேன்னு. அது நைட்டு 2 நாள் 3 நாள் சேர்ந்து தூங்கிட்டு வந்திருக்கோம். ஆனால் சொல்லும், நான் இரவெல்லாம் ஜெபித்தேன், கண்ணீரோடு ஜெபித்தேன். வீட்டுக்காரை அடித்து மூஞ்சில் கண்ணீர் வந்திருக்கோம், ஆனால் கண்ணீரோடு நான் ஜெபிச்சேன்னு சொல்லும். அதெல்லாம் அடிச்சு விடும். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் அப்படி போய் சொல்ல முடியாது. அதனால் இவன் சொல்கிறதெல்லாம் சத்தியம், இவன் சொல்கிறதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை குறித்து ஒரு சத்தியம். அப்படின்னா என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் காணப்பட வேண்டும். 3 விஷயங்கள் காணப்பட வேண்டும். என்ன அப்படின்னா, முதலாவது, நான் எப்போதும் உம்மோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எப்பொழுதும் நீங்கள் கர்த்தரோடு இருக்கீங்களா? எப்படி சொல்கிறீங்க? போய் சொல்கிறீங்களா? நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறேன்னு போய் சொல்கிறீங்களா? ஆனால் பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயத்தோடு இந்த மனுஷன் சொல்கிற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தவர்.
இந்த உலகத்தில் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்தவர், அவனோடு கூட அவர் இருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். எல்லாத்தையும் படைத்தார். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும், மரங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார், விலங்குகளை படைத்தார், விருட்சங்களை படைத்தார், கனிகளை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர் அது போதாதுன்னு அவரே அவங்களோடவே இருந்தார். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். God thought that his presence is essential for a human being, for a man, for a woman to live in this world. தேவன் இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு இது எல்லாத்தையும் படைச்சிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய பிரசன்னமும் அவனுக்கு ரொம்ப முக்கியம் என்று நினைத்தார். அதனால தான் அவரே மனிதனோடு கூட தோட்டத்தில் உலாவி வந்தார். அப்போ வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? கர்த்தரோடு இருக்கணும். அது பாசிபிளா அப்படின்னா இருக்குது. எஸ், ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான், ஆபிரகாம் தேவனோடு நடந்தான், வாழ்ந்தான். இப்போ நீங்களும் நானும் தேவனோடு வாழ முடியுமா? முடியும். நம்ம என்ன திரும்ப சொல்கிறோம், நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஒர்க் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், படிக்கலாம். இது எல்லாவற்றையும் செய்து கொண்டு நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் பிதாவோடு இருக்கிறேன், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருக்கு பிரியமானவைகளே செய்கிறபடியால் அவர் என்னை ஒருபோதும் தனியே விடுகிறதில்லைன்னு இயேசு சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஐ எம் ஆல்வேஸ் வித் மை ஃபாதர். நான் எப்பொழுதும், என்னை அனுப்பின பிதாவானவர் என்னோடு எப்போதும் இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், என்னை அனுப்பின பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், என்னை தனியே விடுவதில்லை. உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனோடு கூட வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நடக்குமா? பாசிபிளா? எஸ். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அது எப்படிங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது? எப்படி? நமக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதே முடியல. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னா வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஜெபத்தில் உட்கார்றதே நம்ம ஆளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஆள் எப்போ பாரு ஜெபம் பண்ணுன்னு சில ஆட்கள்லாம் என்னை பார்த்தாலே எரிச்சலாயிடும். எப்போ பாரு ஜெபம் பண்ணுன்ட்டே இருக்கிறானே அப்படின்ட்டு. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது தான். வேதம் இன்னும் அதிகமாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ப்ரே விதவுட் சீசிங். நிறுத்தாமல், சீஸ்னா நிறுத்துறது. இப்போது இந்த யுத்தங்கள்லாம் நடக்குதுல்ல, நடக்குதா இல்லையா? நம்ம வீட்டில் நடக்கிற யுத்தத்தை பற்றி பேசலை, இஸ்ரேல் காசாவில் நடக்கிற யுத்தம், அப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம், இதெல்லாம் நிறையா நடக்குதுல்ல. இப்போ இதில் என்ன செய்வாங்கன்னா, சில நேரங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, சீஸ் ஃபயர் அப்படின்வாங்க. என்னது சீஸ் ஃபயர்? இது ஏதோ ஒரு கேம் பேர் மாதிரி இருக்குல்ல, சின்ன பிள்ளைங்க விளாட்ற கேம் பேர் மாதிரி இருக்குது. ஆனால் அது அப்படி இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். இப்போது இஸ்ரேலும் ஹமாஸும் அடிச்சுக்கிட்டாங்க. நடுவில் நிறையா அறியாத, அதாவது அப்பாவி மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, வேறு ஒரு 3வது ஒரு தேசமோ ஒரு இந்த ஐநா சபை போன்ற ஒரு அதிகாரமோ என்ன செய்வாங்க, உள்ளே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, உள்ளே இருக்கிற அப்பாவி மக்களை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், காப்பாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த யுத்தத்தை என்ன செய்வாங்கன்னா, 1 நாள் 2 நாள் 2 days சீஸ் ஃபயர் அப்படின்வாங்க. அப்படின்னா 2 நாள் சண்டை கிடையாது, என்ன நிலைமை இருந்தாலும் அப்படியே நிற்கணும், நோ ஃபைட் ஃபார் 2, 2 பக்கமும். அதுக்கு பேர் தான் சீஸ் ஃபயர். இப்போ சீஸ் பண்ணுறதுன்னா நிறுத்துறது. சீஸ் பண்ணுறதுன்னா என்னது? நிறுத்துது. வசனம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, ப்ரே விதவுட் சீசிங். நீ உன் வாழ்க்கையில் நிறுத்தாமல் ஜெபம் பண்ணு அப்படின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஜெப நேரம்னு வச்சுருக்கிறோம், 1 hour or 1.5 hours நம்ம ஜெப நேரம், தேவனோடு ஜெபிக்கிற, துதிக்கிற, தனிமையில் செலவிடுகிற நேரம், வேதத்தை வாசிக்கிற நேரம் ஒன்று இருக்கிறது. அது பர்சனல் ப்ரேயர் டைம். நம்ம ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் மற்ற நேரம் எல்லாம் தேவனுடைய சிந்தனையிலேயே, தேவனோடு பேசிக்கொண்டே, தேவனோடு உறவாடிக்கொண்டே இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். அதுக்கு பேர் தான் ப்ரே விதவுட் சீசிங். என்னை அனுப்பினவர் எப்போதும் என்னோடு இருக்கிறார். இயேசு ஒரு இடத்துல இருந்தாரா? இயேசு தனிமையில் இருந்தாரா? இல்லை. அவர் சீசலோடு இருந்தார், ஜனங்களோடு இருந்தார், ஜன கூட்டத்தில் இருந்தார், பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார், அற்புதம் செய்து கொண்டிருந்தார், அவர் சுகப்படுத்தி கொண்டிருந்தார், இப்படி நிறைய காரியங்களை செய்தார். ஆனாலும் எப்பொழுதும் பிதாவாகி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்னு இயேசு சொல்கிறார். அதே மாதிரி தான் நாம் எங்கே இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்ன வேணாலும் செய்யலாம்னா பாவம் செய்யலாம்னு சொல்லலை, வேலை செய்யலாம், படிக்கலாம், வியாபாரம் பண்ணலாம், ஏதோ ஒரு தொழில் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் எப்பொழுதும் இயேசுவோடு, தேவனோடு நாம் இருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான்.
இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விரும்புங்க, வாஞ்சிங்க. நீங்கள் ஆசைப்பட்டு விரும்பி அதை செய்ய ஆரம்பிங்க. நீங்கள் துவங்கும் பொழுது கர்த்தர் உங்களை விட அதிக வாஞ்சியோடு விருப்பத்தோடு கூட உங்களோடு கூட அவர் கடந்து வருவார். நம்ம விரும்புகிறதை விட தேவன் அதிகமாக விரும்புகிறார். நாம் தேவனோடு வாழ வேண்டும் என்பதை நாம் விரும்புவதை விட, நாம் ஆசைப்படுவதை விட தேவன் அதை அதிகமாக ஆசைப்படுகிறார். நீங்கள் கர்த்தரை தேடுகையில் முழு இருதயத்தோடு அவரை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை தேடினால் அவர்களை கண்டடைவீர்கள். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அவரை தேடினீங்கன்னா, அவர் கொஞ்சம் ஆசைப்பட்டீங்கன்னா, கொஞ்சம் விரும்புனீங்கன்னா அவரும் விரும்பி உங்களோட வருவார். ஆமென். ஆனால் நீங்கள் விரும்பலைன்னா விட்டுட்டிங்கன்னா அவரும் விட்டுருவார். அவ்வளோதான். அவர் இந்த சில நேரம் சின்ன பிள்ளைங்களை நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருப்போம். அது என்னத்தையாவது பார்த்துட்டு அங்கிட்டு ஓடும். ஒரு பொம்மையை பார்த்துட்டு, ஒரு சாக்லேட்டை பார்த்துட்டு அப்படியே ஓடும். அப்பா அம்மா அந்த கடைக்குள்ளே போகணும் அப்படின்னும். அப்போ நம்ம என்ன செய்வோம், சில நேரம் அவசரத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓடுவோம். நான் போகிற இடத்துக்கு நீ வான்னு இழுத்துட்டு ஓடுவோம். அது மாதிரிலாம் ஆண்டவர் இழுத்துட்டு ஓட மாட்டார். நீ தேடினேன்னா அவர் வருவார். நீ ஆசைப்பட்டேன்னா அவரும் ஆசைப்படுவார். நீ அவரோடு கூட இருக்க விரும்பினால் அவர் உன்னோடு கூட இருக்க விரும்பினார். நீ விட்டுட்டேன்னா அவர் விட்டுருவார். அவ்வளோதான். இஸ் ஸோ ஜென்டில். ஹி நெவர் ஃபோர்ஸஸ் எனிவன். யாரையும் அவர் கட்டாயப்படுத்திலாம் செய்யறதில்லை. ஆனால் என்னென்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது, அதுக்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கும்போது அவர் தாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். 68ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனம் வாசிப்போம். தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கு கொண்டு போனீர். இது ஒரு காரியம், இதை நம்ம தியானிக்க வேண்டாம், இப்போ நமக்கு அது தேவையில்லை. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார். இப்போ ஆண்டவர் மனிதனோடு வாசம் பண்ண வேண்டுமானா அது அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா தேவன், வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய மகிமையிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் அவர் மனுஷனோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால் அவர் தம்முடைய மகிமையை குறைத்து கொண்டு மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபத்தில் இந்த பூமியில் அவர் வந்தார். அது மாதிரி மனுஷனோடு தேவன் உறவாட வேண்டும் என்றால், வாசம் பண்ண வேண்டும் என்றால் அப்படியே அவர் டைரெக்டாக வர முடியாது. அதற்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மோடு வாசம் பண்ணுவதற்கு தேவன் தாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். வரங்களை பெற்று துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் அவர் செய்திருக்கிறார். துரோகிகளாகிய மனிதர்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, தாம் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆனால் இந்த துரோகிக்கு தான் அந்த உணர்வே இல்லை. எனக்காக கர்த்தர் இவ்வளவு செஞ்சிருக்கிறார், எனக்காக கர்த்தர் இவ்வளவு தூரம் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல்ல இவ்வளவு பிரயாசப்பட்டு பாடுபட்டு எனக்காக இரத்தம் சிந்தி இவ்வளவு செஞ்சு என்னோடு அவர் உறவாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரே அப்படின்ற உணர்வே இல்லாமல் இந்த துரோகியாகிய மனுஷன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கர்த்தரோ இவனுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவர் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் நாம் என்ன செய்யணுமோ இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தரோடு வாசம் பண்ணுவதற்கும், இந்த பூமியிலே நீ கர்த்தரோடு கூட நடப்பதற்கும் சஞ்சரிப்பதற்கும் உறவாடுவதற்கும் கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை செய்து முடித்து விட்டார். நீ என்ன செய்யணுமோ அதை இன்னும் செய்யாமல் இருக்கிற. எல்லாரும் சொல்லுங்க, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். சொல்லுங்க, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி இறுதியில் உம்முடைய மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்ளுவேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்றதுன்னா பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். மகிமையில் ஏற்றுக்கொள்வது என்பது சொல்லுங்க, பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வது என்று அர்த்தம். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வீர். ஏன் இஷ்டத்துக்கு என்னை ஆட விட்டுட்டு, என்னை ஓட விட்டுட்டு, என்னை அலைய விட்டுட்டு என்னை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வீர் என்று வசனம் சொல்லவில்லை. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி என்னை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வீர். கர்த்தருடைய ஆலோசனையில் நடந்து பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் 2 விதமான காரியங்களை நியமித்திருக்கிறார். 2 டெஸ்டினேஷன்ஸ் சொல்லுவேன்.
ஒன்று பரலோகம். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லா மனுஷனையும் மனுஷன் உண்டாக்கப்பட்டதே பரலோகத்தை நிரப்புவதற்காகத்தான். ஆமென். ஒன்று. ரெண்டாவது, இந்த பூமியிலே நமக்கு ஒரு ஸ்தானத்தை, ஒரு இடத்தை, ஒரு டெஸ்டினேஷனை தேவன் நியமிக்கிறார். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். ஆனால் நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். யோசேப்பு நிச்சயமாக பரலோகத்துக்கு போக வேண்டும், பரலோகத்தை நிரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டவன். ஒன்று. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு ஸ்தானத்தை வச்சிருந்தார். இந்த உலகத்தில் கர்த்தருடைய மகிமைக்காக, கர்த்தர் அவனை பயன்படுத்துவதற்காக ஒரு பரலோக நோக்கமுள்ள ஒரு ஸ்தானத்தை தேவன் யோசேப்புக்காக வச்சிருந்தார். அதுதான் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக அவன் இருந்து எகிப்து தேசத்தையும் கிட்டத்தட்ட உலகத்தையே அவன் உணவளித்து பாதுகாக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானத்தை, ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு நியமித்திருந்தார். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தேவன் நியமித்திருக்கிறார். பூமியில ஒரு ஸ்தானத்தை நியமித்திருக்கிறார், பரலோகத்தையும் நமக்கு நியமித்திருக்கிறார். அப்படி நியமிக்கும் போது அந்த அவர் நியமித்த அந்த இடத்துக்கு நம்மை எடுத்து செல்வதற்கு நம்முடைய ஆலோசனைகளின்படி நாம் நடந்தால் நாம் அங்கே போய் சேர முடியாது. கர்த்தருடைய ஆலோசனையில தான் நடக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலோசனையில தான் நடக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வனாந்தரத்துக்கு அவங்களுக்கு ஒரு ரூட் போட்டு கொடுத்தார். ஆனால் இவன் என்ன செய்யறான்? எப்படி சுற்றி போடான்னா, இல்லை ஆண்டவரே நான் மலை மேலே ஏறி போறேன்றான். இப்படி சுற்றி போப்பா அப்படின்றார். அப்புறம் அங்கே போனால் அங்கேருந்து சத்துருக்கள் எழுந்து அடிக்க வரான். அப்போ அங்கேருந்து இறங்கி ஓடி வரான். சரி, இப்போயாவது திரும்பி கர்த்தர் சொன்ன பாதையில் போவோம் அப்படின்னா, இல்லை நாங்கள் பேசாமல் எகிப்துக்கே போகிறோன்றான். இப்படி இவன் வழியெல்லாம் தேவனுடைய ஆலோசனையில், தேவனுடைய பாதையில் நடக்காமல் தன்னுடைய சுய விருப்பத்தின்படி நடக்க முயற்சித்து கொண்டே இருந்தபடினால தான் பார்த்தார் ஆண்டவர், இவனெல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்தா வேலைக்காவது, இவன் கதை வனாந்திரத்தில் முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் வனாந்திரத்தில் செத்து மடிந்தார்கள். ஆண்டவர் நியமிச்சிருக்கிற ஆலோசனையில் கடந்து செல்லணும். ஆண்டவர் நியமிச்சிருக்கிற பாதையில் வாழ்க்கை கடந்து செல்லணும். ஏன் இஷ்டத்துக்கு, ஏன் விருப்பத்துக்கு. அதாவது ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சிருந்தார். கர்த்தர் ஒரு பிளான் ரூட் போட்டிருந்தார். இந்த ரூட்ல கர்த்தருக்கு கீழ்ப்படி நடந்தா அதுக்கு பேர் பிரயாணம். அதுக்கு பேர் என்னது? எகிப்திலிருந்து கானானுக்கு சொல்லுங்க, பிரயாணம். ஆனா அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் இஷ்டத்துக்கு இங்கும் அங்கும் சுத்தி கொண்டிருந்தால் அதுக்கு பேர் பிரயாணம் இல்லை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அலையிறது. அதுக்கு பேர் என்னது? அலையிறது. கர்த்தர் எகிப்திலிருந்து இவங்களை கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணத்தான் விரும்பினாரே ஒழிய அலைய பண்ண விரும்பல. சொல்லுங்க, அலையிறது. சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் எகிப்திலிருந்து பரம கானானுக்கு பிரயாணம் பண்ண விரும்பவில்லை, இந்த உலகத்தில் அலைய விரும்புகிறான் தன் இஷ்டத்துக்கு. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஒரு இடத்துல சொல்லுவார், நீ தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ அப்படின்னு. அது ஏன் பெண் ஒட்டகம்னு சொன்னார்னு தெரியல, அவர் தான் சொன்னார். தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. அது மாதிரி இன்னொரு இடத்துல சங்கீதம் 32:9 சொல்றாரு, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்காத. இஷ்டத்துக்கு அலைஞ்சு தெரியாத. இஷ்டத்துக்கு அலைஞ்சு சொல்லுங்க வாய் திறந்து. இஷ்டத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சேன்னா நீ கானான் தேசத்துக்கு போக மாட்ட. இஷ்டத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சேன்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்ட. இந்த உலகத்தில் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நீ நடந்தால் இறுதியில் கர்த்தர் உன்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வார். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, உம்முடைய ஆலோசனையில் நான் நடந்து, உம்முடைய ஆலோசனையில் நடந்து இறுதியில் நான் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவேன். இஷ்டத்துக்கு அலையிறம் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நியமித்த ஆலோசனைகளில் பிரயாணப்படுகிறவனே பரலோகத்துக்கு செல்வானே ஒழிய தன் இஷ்டத்துக்கு அலைகிறவன் பரலோகத்துக்கு பிரவேசிப்பதில்லை. அப்படி அலைந்த அநேகம் பேர் வனாந்தரத்தில் செத்து மடிந்தார்கள். இந்த உலகம் என்பது, வனாந்தர பயணம் என்பது ஒன்றுமில்லை. இட் ஹாஸ் நோ சிக்னிஃபிகன்ஸ் இட்டர்னலி. நித்தியத்துக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை இந்த உலகத்தில், இந்த வனாந்தர பயணத்தில். ஆனால் இந்த உலகத்தில், இந்த வனாந்திரத்தில் நாம் எப்படி கர்த்தருடைய ஆலோசனை நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்து தான் நாம் பரலோகத்துக்குள்ளே போவோமா இல்லையான்றது தீர்மானிக்கப்படுகிறது. நம்ம என்ன செஞ்சிடும், இதை தூக்கி அதில் போட்டுருவோம், அப்படி செஞ்சிருவோம், இப்படி செஞ்சிருவோம், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு. நீ பார்த்துக்கோ, அவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு.
உம்முடைய ஆலோசனையின்படி நடந்து. அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போதுமே கர்த்தருடைய ஆலோசனையில் நடக்கணும். காட் ஹாஸ் கவுன்சில் ஃபார் அஸ். அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர். அவர் ஆலோசனை கர்த்தர். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும்போது ஹீ வில் கிவ் யூ கவுன்சில். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். உங்களால் இந்த கேவலமான இந்த சாதாரண விஷயத்துக்கு கூடவா உனக்கு ஆண்டவர் பேசுவாருன்னா என்ன கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே நீங்கள் நினைக்கிற மோஸ்ட் லீஸ்ட் என்ன சொல்கிறது, லெஸ் இம்பார்ட்டண்ட், ஒரு மோசமான ஒரு சாதாரண ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கும் கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை நடத்தியிருக்கிறார். அதே மாதிரி பெரிய விஷயங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து நடத்துகிறார். அவர் அதில் விருப்பம் உள்ளவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தம்முடைய ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்த விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனையில் நடக்கிறவர்களே மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி உம்முடைய மகிமையில் சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர். முடிவிலே உம்முடைய மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வேன். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் தியானித்து முடிக்கலாம். அடுத்த 25ஆம் வசனத்தை வாசிப்போம். 73ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. அப்படியா சொல்கிறீங்க? உங்களுக்கு பூலோகத்தில் கர்த்தரை தவிர வேறொரு விருப்பம் இல்லையா? சமீபத்தில் ஒரு தம்பி என்கிட்ட வந்து சில காரியங்களை சொன்னார், அவங்க வாழ்க்கையை குறித்து சொன்னார். அப்போ நான் கேட்டேன், என்ன இப்படி அப்படின்ட்டு. இல்லை இதுதான் இப்படி தான் நான் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன், இப்படிலாம் செய்ய போகிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் பண்ணியிருக்கிற முடிவு, நீங்கள் சொல்கிற காரியம் இது எல்லாமே பைபிள் வசனத்துக்கு எதிராக இருக்குதே, டோட்டலாக பைபிள் வசனத்துக்கு எதிராக இருக்குதே அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படி தான், அப்படிலாம் இல்லை, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அதாவது இந்த இதில் என்ன தப்பு இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குறோம் பார்த்தீங்களா? இதுதான் எல்லா தப்புக்கும் ஊற்று. இதுதான் எல்லா தப்புக்கும் ஊற்று. எல்லா பாவத்துக்கும் தப்புக்கும் ஊற்றே இங்கே தான் இருக்குது. என்ன இதில் என்ன தப்பு இருக்குது? அதான் பைபிளில் தப்புன்னு இருக்குல்ல, அப்புறம் என்ன ஒரு கேள்வி, இதில் என்ன தப்பு இருக்குது கேட்குறான். இதில் என்ன பாஸ்டர் தப்பு இருக்குது? அது வசனத்துக்கு எதிராக இருக்குடா. அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. நானும் 2 வாட்டி ஸ்ட்ராங்காக சொன்னேன், வசனத்துக்கு அகைன்ஸ்டாக நீ செயல்படுற, இது தப்பு அப்படின்னு. அவ்வளோதான். இப்போ அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக வசனம் இருக்கிறபடியால் எனக்கு வசனமும் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், சர்ச்சு வேண்டாம். எப்படி? அதுக்கப்புறம் ஐயா சர்ச்சுக்கு வருதில்லை என்ன அப்படின்னா, என் விருப்பத்துக்கு மாறாக வசனம் இருந்துச்சுன்னா அந்த வசனமும் தேவையில்லை, அந்த சர்ச்சும் தேவையில்லை, அந்த ஆண்டவரும் தேவையில்லை. அதே இது அவன் விருப்பத்துக்கு ஓகேன்னு சொன்னால் அந்த சர்ச்சு வேணும், அந்த ஆண்டவர் வேணும். இப்போ அவன் விருப்பத்துக்கு மாறாக சொல்லப்படுகிற வசனமும் வேண்டாம், கர்த்தரும் வேண்டாம், சபையும் வேண்டாம். இந்த மாதிரி ஆட்களை பற்றி நான் வருத்தப்படவே மாட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம பிடிச்செல்லாம் வைக்க முடியாது, விட்டுறணும். விட்டுட்டோம்னா எங்கேயாவது போய் மோதி முட்டி மூஞ்செல்லாம் வீங்கி அப்படி வந்து நிற்கும். அது வரைக்கும் நம்ம சொல்கிறது அது காதுக்குள்ளே சொல்லுங்களேன் போகவே போகாது. நம்மளும் என்ன வசனத்தை ஆழமாக சொல்லி ஜெபம் பண்ணி ஒன்றுக்கு 4 வசனம் போயிடுவான். கடைசியில் வந்து நிற்பான். இந்த சில நேரம் சிம்சோன் மாதிரி இல்லை, அப்படி வந்து நிற்பான் நல்லா வீங்கி போய். அப்போ சொல்லலாம், தம்பி அப்போவே சொன்னேன்ப்பா, கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமான ஒரு விருப்பம் உனக்கு வேண்டான்னு அப்போவே சொன்னேன்ப்பா அப்படின்னா, ஆமாம் பாஸ் நீங்கள் அப்போவே சொன்னீங்க, வலிக்குது. இப்போயும் நீங்கள் வசனம் தான் சொல்லுவீங்களா? ஏதாவது ஆறுதல் சொல்லுங்கன்னுவா. அப்போயும் நம்ம வசனம் தான் சொல்லணும். அன்றைக்கி தான் நல்லா சொல்லணும், உரைக்கணும். அப்போது பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. எனக்கு ஆண்டவர் தான் முதல் விருப்பம். இந்த உலகத்தில் கர்த்தர் தான் எனக்கு முதல் விருப்பம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே, அதுக்கப்புறம் தான் என்னுடைய விருப்பங்கள். ஆண்டவர் விரும்புகிறது தான் எனக்கு. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அவனுடைய விருப்பத்துக்கு கர்த்தர் ஓகே சொன்னால் கர்த்தர் வேணும், அவனுடைய விருப்பத்துக்கு கர்த்தர் வசனம் எதிராக இருந்தால் கர்த்தர் வேண்டாம். நியாயமானது எதுனா, எனக்கு ஒரு காரியம் இருக்குது இந்த மாதிரி, இது கர்த்தருக்கு விருப்பம் இல்லைன்னா ஐயோ இது வசனத்தின்படி தப்பாக இருக்குது எனக்கு வேணான்னு தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவன் பரலோகத்துக்கு போவானா? இல்லை கர்த்தர் சொன்னபடி வசனம் சொல்கிறபடி நமக்கு செட் ஆகாது, இந்த வசனம் வேணாம் கர்த்தர் வேணான்னு நினைக்கிறவன் பரலோகத்துக்கு போவானா? நீங்களே யோசிச்சு பாருங்க.
பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. உங்களை மீறி ஒரு விருப்பம் கிடையாது. உங்கள் வசனத்தை மீறி, உங்கள் வார்த்தையை மீறி ஒரு விருப்பம் இல்லை. நீரே என் விருப்பம், நீங்கள் தான் என் விருப்பம். பவுல் சொல்கிறாரு, எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும்படி, அப்படின்னா கொச்சையாக சொன்னால் எப்படியாவது பரலோகத்தில் போய் சேரும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னாரு. எதை? படிப்பை, பணத்தை, கோடி பணத்தை, படிப்பை, அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை, அவனுடைய பெருமையை, அவனுடைய மேன்மையை, எல்லாவற்றையும் அவன் சொல்கிறான் குப்பைன்றான். எதுக்குடா? எப்படி ஆகிலும் நான் பரலோகத்துக்கு போகணும். இதை விட எனக்கு இது முக்கியம் இல்லை, இதெல்லாம் எனக்கு அவ்வளோதான், எனக்கு பரலோகம் போதும், உம்மை தவிர வேறு விருப்பம் எனக்கு இல்லை, இதை விட அதிகமாக நான் நேசிக்கிறது ஒன்றும் இல்லை, நீரே என் விருப்பம், நீரே என் பிரியம்னு சொல்கிறான். இந்த 3 காரியங்கள் பரலோகத்துக்கு போகிற மனுஷனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற வேண்டிய முக்கியமான காரியம். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். ஆமென். உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறே விருப்பம் எனக்கு இல்லை. இப்படி ஒரு வாழ்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையால் தான் நிச்சயமாக பரலோகத்துக்கு போய் சேர முடியும். இப்போ நம்ம சோதிச்சுக்க வேண்டிதான், நிதானிச்சுக்க வேண்டிதான். நான் பரலோகத்துக்கு போவேனா மாட்டேனா அப்படின்றத நம்மளே மார்க் போடலாம். இப்போ பரீட்சை முடிச்சுட்டு வெளில வரும்போதே சொல்லிடுவான், தேராது, இது தேராது, இது 30 தேராது, இல்லை ஏதாவது இறக்கப்பட்டு போட்டு விட்டாங்கன்னா பாஸ் ஆகும், ஆனால் அதுக்கு மேலே தேராது, அவன் சொல்லிடுவான். அதுமாதிரி நமக்கே தெரியும். ஸோ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரலோக நோக்கு உள்ளவர்களாக, பரலோகத்துக்கு அடுத்தவைகளை தேடுகிறவர்களாக வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். நம்மளே எழுந்து நின்று சோமணும். கர்த்தர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், எனது வலதுகரம் பிடித்து என்னை தாங்குகிறேன், உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? இந்த பூலோகத்திலும் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லைப்பா. நீங்கள் தான் என் விருப்பம், நீங்கள் தான் எல்லாம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்கள், கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி ராஜா. ஆண்டவரே, எப்படியும் நாங்கள் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும். பவுல் சொல்கிற மாதிரி, எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும்படிக்கு, உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படிக்க நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் எப்படி ஆகிலும் உம்முடைய உயிர்த்தெழுதலில் நாங்கள் எழுப்ப பண்ணும்படிக்கு, நாங்கள் எழும்பும்படிக்கு கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட உணர்வுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை இப்படி திரு சமூகத்தில் தாழ்த்துகிறோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீ. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம்,
நீரே எனது உயிர் துடிப்பு, உம்மோடு வாழ்வது என் பாக்கியம். நீரே எனது உயிர் துடிப்பு, உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர் அப்பா, முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உயர்த்துவோம். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீதான ஏசையா. ஆசையெல்லாம் அப்பா, தேவையெல்லாம் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், உமது எனது வலக்கரம் பிடித்து நீர் என்னை தாங்குகிறேன். உமது ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? பூலோகத்திலும் உம்மை தவிர வேறே விருப்பம் இல்லப்பா. ஸ்தோத்திரம். எப்படியும் நாங்கள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலில் பங்கடையும்படி தேவன் எங்களுக்கு கிருபை தருவீரா. அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். நாங்கள் அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. உதவி செய்வீரா, பலப்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.